புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடையாத்துப்பட்டி அரியநாயகியம்மன் கோயிலில் மது எடுப்பு திருவிழா நடைபெறுகிறது. இதற்காக நடந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் திருச்சி, தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு மொத்தம் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெற்றி கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மன் காய்கறிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் வலம் வருதல் மற்றும் ஊஞ்சல் தாலாட்டு நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள SS நகரில் புத்தக காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்களை புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவின் நோக்கமானது நம்முடைய வருங்கால சந்ததியினர் படித்தலில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் நல்ல ஒரு ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசின் ஆணைக்கிறங்க இந்த புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் இருந்த செடிகள் மற்றும் குப்பைகளை அகற்றிய மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர், நகர்மன்ற தலைவர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பெத்தாங் போட்டியில் பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு அரசின் ஆளுகையில் இருந்த புதுச்சேரியில் இன்றளவும் பிரான்சின் பாரம்பரிய கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பிரான்ஸ் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் பெத்தாங்கு போட்டி நடத்தப்படுகிறது. பிரான்சில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.